இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான். நம்ம என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் உடனே டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டர் வந்து என்ன சொன்னாலும் அதை நம்ம கண்டிப்பாக அப்படியே ஏற்றுக்க மாட்டோம். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். ஒருவேளை இந்த டாக்டர் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி கூட யோசிப்போம். ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வந்து அந்த மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகேவோ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவோம். அந்த மாதிரி தாங்க இந்த வீசிங்க்கெல்லாம் வந்து இந்த பஃப் இன்ஹேலர் இதெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே பயந்துட்டுருக்கோம். இது வந்து யூஸ் பண்ணால் வந்து நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். உண்மையிலுமே அப்படி கிடையாது. ஒரு கட்டத்து மேலே சளி சரி பண்ணுறதுக்கு அந்த இன்ஹேலர் பஃப்பை தவிர வேறு ஒரு சொல்யூஷனே கிடையாது. பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா சளி அதிகமாகி வீசிங் அதிகமானதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நான் மிட் நைட்லாம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ஹேலர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் சரியாகி இப்போ வந்து நார்மலாக இருக்கேன். இப்போ என் குழந்தைக்கும் வந்து நான் வந்து பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் இன்ஹேலர் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான மெடிசன் தான். உங்கள் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது.